ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. இந்த சுகன்ற அந்த பறவை ராமரை பார்த்து, என் கண்களை இந்த வானரா குத்துறாங்க, என்னுடைய ரெக்கைகளை ஒடிக்கிறாங்க, உங்கள் கண்ணெதிரிலேயே என் உயிர் போகுமானாக்கா, நான் எந்த இரவில் பிறந்தேனோ அந்த இரவுலேருந்து இப்போ என் உயிர் போகிற இரவு வரை நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் உங்களை தான் வந்து சேரும்னு உறக்க சொல்கிறார் அந்த பறவையான சுகன். அப்போ ராமர் வானராலை பார்த்து, அவன் தூதனாக வந்திருக்கான், அதனால் அவன் உயிரோடையே திரும்பி போட்டோம், அவனை விட்டுடுங்கோன்னு உத்தரவிடுறாரு. வானரர்களும் அவளை விட்டுடுறாங்க. ஆனால் அவனை திருப்பி அனுப்பப்படலை, அவங்கக்கிட்டே தான் இருக்கான். இதுக்கு பிறகு கடற்கரையில் தரையின் மேலே தர்பப்புல்லை விரித்து அதன் மேலே அமர்ந்து உடல் மனசு ரெண்டையும் கட்டுப்படுத்தின ராமர் தன்னுடைய கைகளை தலையணையாக கொண்டு அங்கேயே 3 இரவுகள் கழிக்கிறார். சமுத்திரராஜனையே ஜபிச்சுண்டு 3 இரவுகள் இப்படி ஒரு உணவில்லாமல் உறக்கம் இல்லாமல் ராமர் கழிச்சும் கூட சமுத்திரராஜன் அவருக்கு காட்சி அளிக்கலை. இதனால் கோபமடைஞ்ச அவருடைய கண்கள் ஓரங்கள் செவப்பாக மாறிடுறது. அவர் தன்னை கிட்ட அருகிலேயே நின்றுருந்த லக்ஷ்மணனை பார்த்து பேசுகிறார். நமக்கு இன்னமும் காட்சி அளிக்காத சமுத்திரராஜனின் கர்வத்தை பார்த்தியா? பொறுமை, மன்னிக்கிற மனப்பான்மை, தந்திரம் இல்லாதனம், மனசுக்கு இதமான பேச்சு, இதெல்லாம் நல்லவாளுடைய குணங்கள். ஆனால் இப்போ அதெல்லாம் பலவீனங்களாக கருதப்பட்டாயிடுறது. தன்னைத்தானே புகழ்ந்துண்டு அடக்கம் இல்லாமல் தன்னைத்தானே விளம்பரப்படுத்திண்டு கண்டவர்களையும் கண்மூடித்தனமாக தண்டிக்கிறவனுக்கு இந்த உலகம் மரியாதை கொடுக்கறது. புகழோ செல்வாக்கோ வெற்றியோ சமாதானமான அணுகுமுறையில் கிடைக்கிறதே இல்லை. நீர்கள்னால் நிரப்பப்பட்டு பறந்து விரிந்த இந்த கடல் இப்போ என்னுடைய அம்புகளால் தாக்கப்பட்டு கொந்தளிக்க போகிற நிலை அடைய போகிறது. அந்த காட்சியை நீ பார்க்க தான் போகிற. சங்குகளாலும் முத்துகளாலும் மீன்களாலும் முதலைகளாலும் நிரப்பப்பட்டிருக்க இந்த சமுத்திரத்தை இப்போ நான் வற்ற செய்கிறேன். பொறுமையை கடைம்பிடிக்கிறதுனால என்னை சக்தியற்றவன் இந்த சமுத்திரராஜன் நினச்சிட்டான். தகாதவன்கிட்ட காட்டப்படுற அந்த பொறுமை இத்தோடு முடியறது. உடனே என்னுடைய வில்லையும் அம்பையும் கொண்டு வா. இந்த சமுத்திரராஜன் நான் இப்போ அவனை வெற்றி நிலமாக மாற்றி காட்டுறேன். வானரப்பட நடந்தே லங்கை அடையலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்தோடு இருக்கார். அப்போ உலகத்தினுடைய அழிவு காலத்தில் தோன்ற அக்னியை விட ஒரு ஒத்த முகத்தோடு ராமர் அப்படி இருக்கார். அப்போ யாராலையும் வெல்லப்பட தகாதவரான காட்சியை அவர் அளித்தார். லக்ஷ்மணர் கொண்டு வந்த வில்லில் நாணயத்தி அம்புகளை பூட்டி அதை எய்ய தொடங்குறார். அப்போ இந்திரனின் வஜ்ராயுதத்தை ஒப்பின அந்த அம்புகள் கடல் நீரை தொலைச்சுண்டு போய் கடலில் வாழ பிராணிகள் எல்லாம் வாட்ட தொடங்கிது. முத்துகளும் சங்குகளும் மீன்களும் கடலில் மேலே தூக்கி அடிக்கப்படுறது. அப்போ சமுத்திரராஜன் மேலே கோபம் கொண்டு அவர் எய்த நெருப்பு கடல் நீளுக்கு மேலே ஒரு தீயை தோற்றுவித்துக்கிறது. அங்கே எழுந்த புகை மண்டலம் வானத்தையே முடித்து கடல் கொந்தளிச்சுது. அலைகள் எழுந்தது. தூக்கி அடிக்கப்பட்ட முதலைகள் ஓலமிட்டது. மேலும் அம்புகள் ஈயத்துக்காக வில்லில் நாணயத்தின ராமர் லக்ஷ்மணாரை போதும்னு தடுத்து அவருடைய வில்லை கைப்பற்றினார். கடலை வற்ற செய்யாமலேயே நம்ம காரியம் நடந்தேறும். உங்களை போல உத்தமாளுக்கு கோபம் அடிமையாறதில்லை, அதனால கடலை கடக்க நம்ம கோபத்தை விட்டு வேற வழியை நாடுங்கன்னு ராமர்கிட்ட கேட்டுண்டார். இப்படிலாம் சமுத்திரராஜன் கேட்டுக்கிறார். அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயத்தினால் பீடிக்கப்பட்ட தேவாலும் ரிஷிகளும் வானத்தில் நின்றுண்டு கஷ்டம் போதும் நிறுத்துன்னு உறக்க கூவுறாங்க அந்த தேவாலெல்லாம். அப்போ ராமர் அம்பு எய்யறதை நிறுத்தினார். சமுத்திரராஜனை பார்த்து, சமுத்திரராஜனே, இன்றைக்கி உன்னை வற்ற செய்துடுவேன். இந்த கடலில் வெறும் மணல் பரப்பு தான் மீதம் இருக்கும். அப்போ இந்த வானர சேனை நடந்தே கூட அக்கறைக்கு போயிடும். என்னுடைய சக்தி பற்றி நீ அறியலை. என்கிட்ட இந்த இன்னும் பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்ட போல் இருக்குன்னு சொல்கிறார். இப்படி எச்சரிச்சுட்டு பிரம்மாஸ்திரத்தின் சக்தியை ஒரு அம்பில் ஏற்றி அதை வில்லில் பூட்டி பயங்கரமான ஓசையோடு நாணேற்றினார் ராமர். அப்போ மலைகள் நடுங்கித்து, பூமி அதிர்ந்தது, சுற்றிலும் இருள் சூழ்ந்தது. சூரியனும் சந்திரனும் நில தடுமாறினாங்க. காலத்தையும் கூட இருள் கவ்வித்து, காற்று பயங்கரமாக வீசித்து, மரங்கள் சரிஞ்சுது, மலை சிகரங்கள் நொறுங்கித்து, பேரிடையும் நெருப்பையும் கக்கிற மின்னல்கள் தோன்றித்தப்போ விலங்குகள்லாம் அலற ஆரம்பிச்சது. பிரளய காலமே வந்துட்டுதுன்னு நினைக்கும்படியாக கடல் கொந்தளிச்சு கரையை மீறி பாய ஆரம்பிச்சது. அப்பையும் கூட ராமர் தன்னுடைய இடத்த விட்டு அசையலை. அந்த நேரத்தில் கிழக்கு திசை மலையில் அடிவாரத்திலிருந்து உதிக்கிற சூரியன் போல சமுத்திரராஜன் ஏந்து வந்தார். சிவந்த மலர்களாலான மாலை அணிஞ்சவரா, தாமரை இதழ்களை ஒத்த கண்களை கொண்டவரா, பலவித மலர்களால் அலங்கரிக்கப்பட்டவரா, வெவ்வேறு நகைகளை அணிஞ்சவரா, கங்கை சிந்துன்ற நதிகளை மேகங்களாலையும் சூழப்பட்டவராக காட்சியளித்த அந்த சமுத்திரராஜனை 2 கை கூப்பிண்டு ராமரை வணங்கி நின்று பேச தொடங்கினார் சமுத்திரராஜன். தொடர்ச்சியை மற்ற பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.